நீதிமன்ற காவலில் கைதி சபரிவர்மன் உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது 3 சிறை காவலர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிவகுமார், ஜெகன், திருமலை நம்பி சுரேஷ் ஆகிய 3 சிறை காவலர்களுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். பிரசாத், இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்பான விவரங்கள். வணக்கம். சபரிவர்மன் ஈத்தங்காடு பகுதியைச் சார்ந்த மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்றதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த 9ஆம் தேதி அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை அவர் திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்த போது உயிரற்ற நிலையில் காணப்பட்டார். இதனால் அவர் மீது தாக்குதல் தொடுத்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தொடர்ந்து குடும்பத்தினர் போராட்டம் நடத்தியதன் விளைவாக இந்த 2வது நாள் போராட்டத்தை தொடர்ந்து 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாகர்கோயில் சிறைச்சாலையில் பணியாற்றி வருகின்ற ஜெகன், சிவகுமார், திருவிடை நம்பி ஆகிய சிறை வார்டன்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இதற்கு மேலும் அங்கிருக்கின்ற கைதிகள் கூட இந்த தாக்குதல் அவரை சபரிவர்மனை தாக்கியிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தில் உறவினர்கள் குற்றஞ்சாட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது 3 பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேரும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சஸ்பெண்ட் அறிவிப்பை திருநெல்வேலி மத்திய சிறைச்சாலை எஸ்பி செந்தாமரை கண்ணன் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரசாத். நீதிமன்ற காவலில் கைதி சபரிவர்மன் உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது கைது செய்யப்பட்டிருந்த 3 சிறை காவலர்களுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.